ஆத்தா நான் நினைச்சது நடக்கும். ஆத்தா எனக்கு அருள் வாக்கு சொல்லிட்டா. ஆத்தா அண்ணே சக்தி எனக்கு கிடைப்பானே கவுளி குறி சொல்லிடுச்சுனே. ஆமா பிரசாதம் கேட்டீங்கல்ல, இந்தாங்க சந்தோஷமா சாப்பிடுங்க. என்ன பிரசாதம் போதுமா? இன்னும் வேணுமா? வேணாம் வேணாம், இதுவே போதும்பா. ஆமா அதுல இன்னொரு தேங்காய் இருக்கிற மாதிரி தெரியுது. அது எனக்குண்ணே. இன்னொரு பிரசாதம் வாங்கி. நீ கொடுத்த பிரசாதமே போதும். கொழுந்தனாரு சக்திய நம்ம பொண்ணு ரங்கத்துக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. இதுல சக்திக்கு சம்மதமானு கேட்கணும். அது படிச்ச பொண்ணு, டக்குன்னு கேட்ட முடியாது. கொஞ்சம் சூதானமா பக்குவமாத்தான் கேட்கணும். எப்படி கேக்குறது? பெரியம்மா என்ன ரொம்ப நேரமா நீங்களே பேசிக்கிறீங்க, யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, கொழுந்தனாரு சக்திய என் மவனுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத சக்தி கிட்ட சொல்லி என் தாயி என் புள்ளைய புடிச்சிருக்கான்னு கேட்கணும். என் புள்ளைய கட்டிக்கிறியான்னு கேட்கணும். அதான் எப்படி கேக்குறது, என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் ஒரே யோசனையா இருக்குது. அப்படியா? யோசிங்க யோசிங்க, நல்ல விஷயம்தான், நல்லா யோசிங்க. ஐயோ என்ன பண்றது? இந்த கிழவி போய் சக்திட்ட ஏதாவது பேசி வச்சா முதலுக்கே மோசமா போயிடுமே. வந்துட்டு பெரியமா. என்ன பெரியமா? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு காபி குடிக்கணும் போல இருக்கு. நல்ல ஒரு காபி போட்டு கொண்டாரியா? போ போ போ. கண்டிப்பா கண்டிப்பா. காஃபி வேணுமா? காஃபி. ஐயோ இப்ப என்ன பண்றது? இந்த கிழவி சக்தி கிட்ட போய் சக்திக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசினா, சக்தி தனக்கும் டாக்டர் மாப்பிள்ளைக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான் பேசுதோன்னு நினைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல சக்தி என்ன பண்ணுதுன்னு பாப்போம். அந்த ஆர்டர் காப்பியை குமாரசுவாமி அங்கிள் கிட்ட அனுப்பி வைங்க. அவர் என்ன ஒப்பீனியன் சொல்றாருன்னு கேட்டு என்கிட்ட சொல்லுங்க. அவர் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைலை என்கிட்ட அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. சக்தி அக்கா, அக்கா வாங்கக்கா போய் சாப்பிடலாம். நீ எடுத்து வை, நான் வரேன். அதெல்லாம் வேணாம், நீங்க சீக்கிரம் வாங்க, நம்ம போலாம். சரி நீ போ, நான் எடுத்து வச்சுட்டு வரேன். சரிக்கா. பெரியமா இந்தாங்க காஃபி குடிங்க, நல்லா இருக்கும். அன்னைக்கு நீங்க ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு சுக்குமல்லியில தட்டி போட்டு ஒரு காஃபி கொடுத்தேன்ல, அதே மாதிரி இருக்கும். ஏண்டி அதையே திரும்ப சூடு பண்ணி குடுக்குறியோ? அதே எப்படி பெரியமா குடுக்க முடியும்? அதானே பார்த்தேன், நம்ம குடிக்கலாம்ல. பெரியமா நம்ம அருக்கானைக்கு மாப்பிள்ளை பாத்திருக்கே, அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு பேசிக்கிறாங்களே, ஆர் அந்த மாப்பிள்ள? சொல்றேன் 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 சொல்றேன். அது வந்து பெரியமா டாக்டர் மாப்பிள்ள. டாக்டர் டாக்டர் டாக்டரா? ஆமா பெரியமா, நிஜமாதான் சொல்றேன். தோ இங்க பாருங்க, போட்டோ போட்டோ. இவர்தான் நான் சொன்ன மாப்பிள்ள. ஜம்முன்னு இருக்காருல்ல. ஏன் பெரியமா, டாக்டர் மாப்பிள்ள எப்படி இருக்காரு? மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காரு. ஜோடி பொறுத்த எப்படி? டாக்டருக்கும் என் மருமவளுக்கும் சோடி பொருத்தம் நல்லா இருக்கு. 1000த்துல ஒருத்தருக்கு தான் இப்படி அமையும். கரெக்டா சொல்லிட்டீங்க. பேர் என்ன தெரியுமா? மதன். ஓ மதனா, நல்ல பேரு. மம்மத நாட்டம் இருக்காரு. பரவாயில்ல பெரியமா, என்னமோ உங்க சொந்த புள்ள போட்டோவை பார்த்து ரசிக்கிற மாதிரியே ரசிக்கிறீங்க. ஆமா, மாப்பிள எனக்கு உறவு முறையில மவன் தானே. ஆமா ஆமா, சீமத்தொர கணக்கா இருக்கேன். இவனை என் மவனு கூட நான் சொல்லுவேன்.
இவனை கட்டிக்கிறதுக்கு என் மருமவ தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போட்டோ கொடு, போட்டோ கொடு. ஏன் புடுங்கிட்ட? இல்ல புடுங்கல பார்க்க வேண்டியவங்கள பார்த்தாச்சு, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பார்க்க வேண்டியவங்கள பார்த்தாச்சா? அதாரு இப்ப நீங்க பாத்தீங்கல்ல? ஆமா. அதான் சொன்னேன். பாத்துட்டீங்களா? நான் போட்டுமா? போ. காப்பி குடிங்க. குடிக்கிறேன். சக்தி கிட்ட பொண்ணு ரங்கத்தை புடிச்சிருக்கான்னு கேட்கணும். என் மவனை கட்டிக்க சம்மதமானு உறுதிப்படுத்திக்கணும். ஆத்தா பெரியம்மா, என்ன நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அவ்வளவு சந்தோஷமா? பின்ன மகாராணி கணக்கா எனக்கு மருமவ வரப்போறா. எனக்கு சந்தோஷம் இருக்காதா? என் குழந்தனார் வேற இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் என் மருமவ வாயால, என் சக்தி வாயால இந்த கண்ணாலத்துக்கு சம்மதம் சொல்லி கேட்டுட்டேன்னு வச்சுக்க, என் மனசு அப்படியே குளிர்ந்துரும். பெரியம்மா, 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 ஒரு நிமிஷம். அட என்னடி? சக்திட்ட போய் நீங்க என்ன கேட்க போறீங்க? என் மவன் பொண்ணு ரங்கத்தை கட்டிக்க உனக்கு சம்மதமான் தான் கேட்க போறேன். என் மருமகளும் சம்மதம் தான் சொல்ல போறா. என்ன பெரியம்மா நீங்க இவ்வளவு விவரமா பேசுறீங்க? இத போய் சக்தி கிட்ட கேக்குறேங்கறீங்க. சக்தி என்னதான் பட்டணத்துல வளர்ந்து படிச்சிருந்தாலும் அதுவும் ஒரு பொண்ணு தானே. இப்படி மாமியார நேரா போய் என் புள்ளைய கட்டுக்க சம்மதமான்னு கேட்டா அது சம்மதம்னு சொல்லுமா? ஏய், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எத்தனை கண்ணாலங்காட்சிய பாத்திருக்கேன், எத்தனை எடுத்து கட்டி பண்ணிருக்கேன். என் மருமவ கிட்ட எப்படி பக்குவமா பேசணும், எப்படி சம்மதம்னு சொல்ல வைக்கணும்னு ஏன் எனக்கு தெரியாதா? நீ என்ன பூசாரி மாதிரி நடுவுல வந்து பேசிட்டு கோமட்லய குத்துனா அப்போ ஆடியே. ஏய் நில்லு. என் மருமவ சக்தி இப்ப எங்க இருக்கா? அந்த ரூம்ல. அங்கயா? சரி நீ போ. நான் போறேன். வந்துட்டா. ஐயோ, இந்த கேள்வி போய் கேட்டதுன்னா குழப்பத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கே. ஆண்டவா, குழப்பத்தை மட்டும் முடிச்சிடாத. இது அப்படியே இருக்கணும். என்ன காப்பாத்து. அம்மாடி சக்தி, சக்தி வாத்தா. வாங்கத்த, உட்காருங்க. ஏன் அத்தா நிக்கிற? உட்காரு. மரியாதை மனசுல இருந்தா போதும். அத்தா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அத்தா. அதான் வந்தேன். கூப்பிட்டு இருந்தா நானே நேர்ல வந்து பாத்துருப்பேன்ல. ஏன் அத்தா, உன் இடத்துக்கு நான் வரக்கூடாதா? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல. இது உங்க வீடுதான். நீங்க எங்க வேணாலும் வரலாம் போலாம். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதானே பார்த்தேன். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இது என் வீடுதான். இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய விஷயத்த உன்கிட்ட தான் கேட்கணும், நேரா தான் கேட்கணும். அதுக்கு தான் வந்தேன். அதே நியாயம். என்ன விஷயம்? உன் மாமங்கிட்ட உன் கண்ணால விஷயமா பேசினேன். உனக்கு இதுல மனப்பூர்வமா இஷ்டமா இல்லையான்னு உன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கன்னு என்கிட்ட சொல்லி விட்டாங்க. ஏன் சிரிக்கிற? பதில சொல்லு. உனக்கு இந்த கண்ணாலத்துல முழு சம்மதம் தானே? அத்தை, எனக்கு மாமாவும் அத்தையும் தான் இப்போ அப்பா அம்மா. அவங்க செய்யற எதுவும் எனக்கு நல்லதா தான் இருக்கும். அவங்க விருப்பமும் சந்தோஷம்தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அவங்க ரெண்டு பேர் மேலையும் நீ வச்சிருக்கிற பிரியத்தையும் பாசத்தையும் பார்த்தா பெருமையா இருக்குதா. அவர் ஆசையா இருப்பாத்தா. ஐயோ என் தங்கம். ஆத்தா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே சொல்லலையே. என்னத்த சொல்றீங்க? அதான் பதில சொல்லிட்டேனே. நீ சொல்லிட்ட. இருந்தாலும் நான் ஏன் திரும்ப திரும்ப கேக்குறேன்னா, உன் மாமன் அத்தை மேல
இருக்கிற நன்றினாலையும் மரியாதைனாலையும் சம்மதம் சொல்றது வேற. ஆனா மனசுக்கு பிடிச்சு சம்மதம் சொல்றது வேற. மாப்பிளைய உன் மனசுக்கு பிடிச்சதே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியான்னு எனக்கு தெரியணும். அப்படிதான். எனக்கும் இதுல மனப்பூர்வமான சம்மதம் தான். அத்தா, மாப்பிள்ளையும் பிடிச்சதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு இப்பத்தே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏ ராசாத்தி, எல்லாம் அந்த வீரகாளி அம்மா அருள்தான். நல்லா இராத்தா, நல்லா இரு. சரி இராத்தா, இந்த நாட்டுக்கோழிய புடிச்சு சீரக சோம்ப தட்டி போட்டு சூப்பு வச்சு கொண்டாரேன். அது அப்படித்தான் இருக்கும். ஐயோ மவராசி, ஐயோ வரட்டா. வராத்தா. சக்தி, அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்களே பெரியம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல, நல்லா பேசுறாங்க. அவங்க இப்ப என்கிட்ட வந்து சக்தி கிட்ட பேசணும், எங்க இருக்கான்னு கேட்டாங்க. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். ஆஹா, அது நான் சக்தி கிட்ட தான் சொல்லுவேன், நீ போய் கேட்டுக்கோன்னு சொன்னாங்க. நான் தான் ஒரு ரூம் காமிச்சு கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கிராமத்துக்காரங்களா படிக்காதவங்களா இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணோட சம்மதம் எவ்வளவு முக்கியம்னு எவ்வளவு நல்லெண்ணத்தோட கேட்டாங்க. டாக்டர் மதன் கூட கல்யாணம் நடக்க போற எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா, வரப்போற டாக்டர் மாப்பிள்ளைய அவங்க புள்ளைய நினைச்சு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. ஓ அப்படியா? ஏ ரமாமணி, இவ்ளோ பெருந்தன்மையா இருக்கிற அவங்களுக்கு மருமகளா போற பொண்ணு நிச்சயமா கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, இவங்கள மாதிரி நல்லவங்க நினைக்கிறதெல்லாம் கட்டாயம் நடக்கணும். ஆமா ஆமா. அந்த கிழவி தம் புள்ளைக்குதான் சக்தியை கட்ட போறன்னு நினைச்சு சக்தி கிட்ட சம்மதம் கேக்குது. சக்தி அதுக்கு பாத்துருக்கிற டாக்டரை கட்டிக்குதான் சம்மதம் கேக்குதுன்னு நினைச்சு சம்மதம்னு சொல்லுது. அட 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 அட, குழப்பம் நல்ல தெளிவான பாதையில தான் போய்கிட்டு இருக்கு. போகட்டும் போகட்டும். ஆமா, இந்த அருக்காணி என்ன பண்றா? அத்தை, சொல்லு, என்னம்மா? அது வந்து அத்தை. ஏய், எதையோ பேச வந்த, பேசாம இருக்க. ஏய், என்ன விஷயம்னு சொல்லுடி. அது வந்து அத்தை. சொல்லு, என்ன விஷயம்? எப்படி அத்தை சொல்றது? சரி, எப்ப உனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லிக்க. என்ன? ஆமா, ஏண்டி என் அக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னை ஆளையே காணும். எங்கடி போன? பெரிய அத்தை எங்க அத்தை என்கிட்ட பேசுறாங்க, சக்தி அக்கா கிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. போடி 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 போடி, புத்தி கெட்டவளே. உன்னை போட்டோல பார்த்தப்பவே அவ ஊர் முழுக்க ஏன் மருமவன்னு கொண்டாடிட்டு இருந்தாடி. அப்படி புடிச்சு போச்சு உன்ன. என்னதான் அவ எனக்கு அக்காவா இருந்தாலும் உனக்கு மாமியாராக போறவடி. அந்த கெத்து இருக்கும்ல. நானும் அப்படித்தான் என் மருமக கிட்ட கெத்தா இருந்தேன். யாரு நீங்க? சரி விடு. இங்க பாரு, நீதான் அவகிட்ட இறங்கி போய் பேசணும். நீ என்னமோ மாமியார் மாதிரி பிகு பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி புரியாம இருக்கிற? அம்மா அம்மா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இதேதான். ஒரு வார்த்தை மாறாம, அச்சு பெசகாம, எழுத்து விடாம, அப்படியே படம் பிடிச்ச மாதிரி சொன்னேன். இவதான் கேக்கல. சொன்னா இல்லையாடி?
அப்புறம் என்னடி? இத பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ நினைக்கிற எல்லாமே நல்லபடியா நடக்கும். என் அக்கா உனக்கு அத்தையா வரப்போறாங்க. இங்க பாரு, எப்படியாவது அவங்க கிட்ட பேசி தாஜா பண்ணி வச்சுக்கோ. மாமியார் மெச்சின மருமகளா இருக்கணும், புரியுதா? அதனால இப்பவே அவங்க கிட்ட பேசி பழகுடி. எனக்கும் அவங்க கிட்ட பேசணும்னு ஆசை அத்தை. ஆனா பேசணும்னு அவங்க பக்கத்துல போய் நின்னா பயமா இருக்கு. பயமா இருக்கா? பயமா? எதுக்கு பயம்? ஏய், என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? நான் ஏன் பயப்படணும்? நீங்க என் அத்தா. ஹேய், நான் உனக்கு வெறும் அத்தடி. ஆனா என் அக்கா உனக்கு மாமியாராக போறவங்க. என்னை விட அவங்களுக்கு தான் உன்கிட்ட உரிமை ஜாஸ்தி. இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. என் அக்காவும் பொண்ணு ரங்கமும் உன்னை தாங்குன்னு தாங்குவாங்க. அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. அப்பாடா, சமாதானம் ஆயிட்டியா? சரி சரி, போ, போய் வேலையை பாரு. சரிங்க அத்தை. அத்தா, என்னடி, வேற ஏதாவது கேட்கணுமா உனக்கு? சொல்லு, என்ன விஷயம்? என்னாச்சு? என்னமோ ரொம்ப புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. ஏய், என்ன வேற ஆள பாக்குற மாதிரி பாக்குற? என்ன விஷயம் சொல்லு. அம்மா, எப்ப இவ போட்டோ அங்க போச்சோ அப்பல இருந்தே இவ இப்படிதான் ஆயிட்டா. இவளுக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு கூச்சமா இருக்கா. கொஞ்சம் பணம் வேணுமா? என்னது, பணம் வேணுமா? எதுக்குடி உனக்கு பணம்? எப்போ இல்லாம புதுசா கேக்குற? அது இரு நான் சொல்றேன். அம்மா, அது வேற ஒண்ணும் இல்ல. அவங்க அத்தை முன்னாடி விதவிதமா Dress வாங்கி போட்டு காமிச்சு அவங்கள மயக்கிறதுக்கு தானா? ஆமா. கேட்டீங்களா? ஆமாவா? ஹேய், மயங்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கிறங்கி கிடக்கலடி. சரி, பணம் தரேன், நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டுக்கணும், சரியா? ஏய், ஜோலி ஜோலி வச்சிருக்க. இரு, கொடுக்குறேன். இந்தா, வச்சுக்கோ. என்ன? ஏய், என்ன அத பார்த்து சிரிக்கிற? சும்மாதான். உனக்கும் வேணுமா? ஐயோ, சரி, இந்தா 1000 ரூபாய் உனக்கு, வச்சுக்கோ. நல்லதா பார்த்து வாங்கிக்கங்க. தேங்க்ஸ் பா. ஐயோ, ஏய், நீ புது Dress வாங்கி நீ போட்டுக்கிறதுனால நாங்க ஒண்ணு கிறங்கி போயிட மாட்டோம், புரியுதா? தள்ளு. அக்கா, ரொம்ப நன்றிக்கா. அக்காவா? என்னையா சொன்ன? இப்ப நான் உனக்கு அக்கா ஆயிட்டனா? ஆமா அக்கா, நீங்க தானே அத்தைகிட்ட எல்லாமே பேசுறீங்க. இருக்கட்டும். அருக்காணி, எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்ற? உனக்கு கேக்குறதுக்கு ரொம்ப வெக்கப்படுற. அவங்க கிட்ட கேட்க முடியல. உனக்கு பதிலா நான் கேட்டு வாங்கி கொடுத்தேன். இப்ப பாரு, உனக்கு மட்டுமா வாங்கி கொடுத்தேன்? அம்மா எனக்கும் தானே பணம் கொடுத்தாங்க. உனக்கு எதுக்கு பணம்? உன் புருஷன் தான் ஜெயில இருக்கான்ல. என்ன பொண்ணு பார்த்தாங்க, நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு எதுக்கு பணம்? சீப்பா. போடி போ. பொண்ணு பார்க்க போறாங்களாம். நீ என்கிட்ட இருந்து வெறும் காயத்தை தான் புடிங்கிட்டு போற. நான் உன்கிட்ட இருந்து உன் மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துக்கிட்டேன். மாப்பிள்ளைய மாத்திட்டல்ல, இருக்கட்டும். மா, என்னம்மா நீயும் மக மாதிரி மருமக முகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கியா? அவன சீன்லனா உனக்கு தூக்கம் வராதே. என் மருமகளுக்கு என்ன குறைச்சல்? நல்ல அழகா தங்க மாதிரி தக தக தகன்னு சொல்லிக்கிறா. பணத்துக்கு பணம், படிப்புக்கு படிப்பு,
நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலா இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? சரி சரி, எனக்கு மட்டும் சக்தி அண்ணிய வரதுல சந்தோஷம் இல்லையா என்ன? நம்ம மதனுக்கு பொருத்தமான ஜோடினா அது சக்தி தாம்மா. ஜோசியரும் அதை தாண்டி சொன்னாரு. 10 பொருத்தம் இருக்கான். அதான் நிச்சயதார்த்த டேட்டும் குறிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, சக்தி இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதானே? அவசரப்படாத. ஏம்மா? ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் பார்த்து செஞ்சா அது நல்லபடியா நடக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதான் கடிகாரத்தையே பாத்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன நல்ல நேரம் தானே வேணும்? இரு, நான் செட் பண்றேன். ஏய் வாலு, அப்படிலாம் செய்யக்கூடாது. வாடி. என்னம்மா? இரு, ரொம்ப அவசரப்படாத. பொறு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல நேரம் ஆரம்பிச்சிட போகுது. நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. ஏய், இப்போ ஃபோன் பண்ணலாம். பண்ணுங்க. எடுத்துட்டாங்க. ஃபோன் அடிக்குது, ஃபோன் அடிக்குது. தங்கம்மா, போன் அடிக்குதுடி. யாருமே எடுக்கல. என்னமாச்சு? கட் ஆயிடுச்சுடி, யாருமே எடுக்கல. பரவாயில்ல, திரும்ப ட்ரை பண்ணுமா? சரி. ரிங் போதா? ரிங் போகுது. ஆருங்க ஆருங்க பேசுறது? ஹலோ, நான் வசந்தா பேசுறேன். வசந்தானா ஆருங்க? ஆறு வேணும் உங்களுக்கு? வெற்றிவேல் தங்கம்மா வீட்டுல சம்பந்தம் பண்ண போற சம்பந்தி வசந்தா பேசுறேன். நீங்க யாரு? நானும் வெற்றிவேல் தங்கம்மா வீட்டுல சம்பந்தம் பண்ற சம்பந்தி இதே.